ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. கார்த்திகை தீபம் வந்தது வந்தது, கருணையினாலே ஞானம் பொழிந்தது, அண்ணாமலையானே உன் மகிமைதானே. தீபம் 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 திரு கார்த்திகை தீபம், தீபம் 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 திரு கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் வந்தது வந்தது, கருணையினாலே ஞானம் பொழிந்தது, அண்ணாமலையானே உன் மகிமைதானே. உண்ணாமுலையாள் சமேதனாகி உறையும் பெருமானே, உள்ளம் எல்லாம் கொள்ளை கொள்ள லீலை புரிபவனே. தமசோமாம் ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய அசதோமா சத்கமய. இவ்வளோதான் வாழ்க்கையினுடைய பயணம். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கிய பயணம், இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம், மரணத்திலிருந்து மரணமில்லாத பெருவாழ்வை நோக்கிய பயணம். இவ்வளோதான் நம்முடைய வேதங்கள் நமக்கு முந்தைய வரிகளில் கொடுக்குற வாழ்க்கையினுடைய லட்சியங்கள். இப்போ இந்த நிலைகளை அடைவதற்காக தான் இந்த மாதிரி மகான்கள், கோயில்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள் எல்லாமே உங்களுக்கு அதுக்காக வழிகாட்டுவதற்காக அமைக்கப்பட்ட விஷயங்கள் தான். இப்போது திருவண்ணாமலை எந்த வகையில் விசேஷம் அப்படின்னா, ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் அவர்தம் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்திலேனே அருணாச்சல நாட்டினிலே, சோனாபுரி நாட்டினிலே அப்படின்னு ஒரு பாட்டு. திருவண்ணாமலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஓயாமல் சிவபூஜை செஞ்சு கும்பிடுவாங்க சாமியை. அதனால் அவங்களுக்காக ஒரு நாயா, அவங்களுடைய எச்ச சாப்பாடை சாப்பிட்ற ஒரு நாயா நான் திருவண்ணாமலையில் பிறந்தால் கூட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை திருவண்ணாமலை பற்றி. திருவண்ணாமலைக்கு ஒரு காலத்தில் அது தங்கமலை, அதனால் அதுக்கப்புறம் வெள்ளி மலை, அதுக்கப்புறம் காப்பர், இப்போ கல்மலை. ஒரே மலை தான், ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மலையை சுற்றி எப்பயுமே 11 உத்தம ஆத்மாக்கள் தவம் பண்ணுவாங்க. திருவண்ணாமலையை சுற்றி நமக்கு தெரிஞ்சும் இல்லை தெரியாமலும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமணர் இருந்தார், சேஷாத்திரி சாமிகள் இருந்தார், விசிறி சாமியார் இருந்தார், பூண்டி மகான் இருந்தார், கருமாரிப்பட்டி சாமி இருந்தார். இந்த மாதிரி சில பேர் நமக்கு தெரியும். இன்னும் சில பேர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் எப்பயும் 11 பேர் திருவண்ணாமலையை சுற்றி தவத்தில் இருப்பாங்க. அண்ட் அந்த 11 பேர் ஏகாதச ருத்ரர்கள் என்கிற நிலையை அடைஞ்சிருப்பாங்க. ஏகாதசம்னா 11ன்னு அர்த்தம். தசம்னா 10 + 1 ஏக் 11. அதனால் திருவண்ணாமலை என்பது ஏதோ இன்றைக்கி வந்த ஒரு விஷயம் அல்ல. ஞான தபோவனரை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலை. யாரெல்லாம் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வாவான்னு கூப்பிடுற மலை தான் இந்த திருவண்ணாமலை என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம். ஒரு காலத்தில் நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தீபம் ஏற்றின உடனே மலை மேலே தானாக ஜோதி தெரியும். ஒரு காலத்து ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, கலியுகம். அதனால் பெரிய நெய் கொப்பரையை எடுத்துக்கிட்டு மலை மேலே போய் அதில் நெய்யை ஊற்றி பெரிய வேஷ்டியெல்லாம் திரிச்சு துணியாக போட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி காந்தமலை ஜோதின்றதும் சபரிமலையில் நேச்சுரலாக வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போல்லாம் தேவசம் போர்டு, நம்பூதிரி, போலீஸு இவங்கெல்லாம் போயிட்டு அந்த சபரிமலைக்கு ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனுக்கு நாங்கள் போயிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இவங்க ஏற்றுறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மகர ஜோதி என்பது இப்படி ஏற்றுறது. ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு தர்மம்.
கார்த்திகைக்கு கார்த்திகை யாம் காட்டா நின்றோங்கிறார். ஒவ்வொரு கார்த்திக்கும் நான் காட்டி நிற்பேன். ஏன்னா செஞ்சோதி வழிவுடைய ஜோதியை, அந்த சிகப்பு ஜோதியை போல் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை யாரெல்லாம் கண்டார்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம் நிச்சயம்ன்ற மாதிரி. அப்போ கடவுள் நேரடியாக ஒளி வடிவாக தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த காலம் இப்போ மாறிப்போச்சு. ஆனால் கலியுகத்தில் நாம் நம்முடைய தகுதிகளை இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை. கடவுளுக்கு கருணை இருக்குது, நமக்கு அந்த மாதிரியாக நேரடியாக கடவுளுடைய அனுகிரகத்தை கழிப்பதற்கு உள்ள குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம வளர்த்துக்க தவறிட்டோம். அதுதான் ப்ராப்ளம். ஸோ உலகத்தில் 7 இடங்கள் இருக்குது. கைலாசம் மாதிரி, நம்முடைய ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்குது, கதிர்காமம் இல்லை மலை மேலே ஒரு இடம் இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, காசி இருக்குது. இந்த மாதிரி 7 இடங்கள் இருக்குது. அந்த எல்லா இடங்களுமே மோட்சப்புரிகள் பேர். இங்கே ஐயருங்கெல்லாம் வீட்டில் கலசம் வச்சு தேங்காய் வச்சு புண்ணியவாஜனெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க, 7 நதிகளுடைய மந்திரம் சொல்லுவாங்க. கங்கை சேவை, யமுனை சேவை, நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு அப்படின்னா. அடுத்தவர் என்ன சொல்லுவாங்க, அயோத்தியா மாயா மதுரா காசி காஞ்சி அவதியாம் பிரேத்வாரவதியும் சைவாம் சப்தைதே தீர்த்ததாயகா சைவாம் சப்தைதே மோட்சதாயகா அப்படின்னா 7 ஸ்தலங்கள் இந்த மாதிரி மோட்சத்தை தரக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கலிகாலத்தில் மக்களுக்கு புரியாமல் போனது தான் உண்மை. இல்லைன்னா திருவண்ணாமலை ரொம்ப இது, அதாவது யார் அங்கே போனாலையும் அவங்க ஞானம் கிடைக்காம இது இல்லை. ஆனால் உனக்கு அந்த ஏகாகிரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் வேணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஏதோ பணக்காரன் ஆகணும், வீடு கட்டணும், கல்யாணம் கட்டிக்கணும், 2 குழந்தை பேக்கணுன்றதுக்கெல்லாம் போய் திருவண்ணாமலையில் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் நீ எங்கே இருந்தாலையும் ட்ரை பண்ணிக்கலாம், உன்னுடைய முயற்சியில் கூட இதெல்லாம் நடந்துடும். இந்த மோட்சம் என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு காலத்தில் அந்த மலைக்குள்ளே எல்லாரும் போகக்கூடிய, எல்லாரும் இல்லை, தவம் செய்தவர்கள் போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதுக்குள்ளே ஒரு கல்லால மரம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற திருவண்ணாமலையில் ஒரு கல் ஆலமரம். கல் ஆலமரம்னா என்ன, ஒரு ஆலமரம் ஒவ்வொரு பீரியடு வைரம் பாஞ்சு கல் மாதிரி ஆகிடும். அதுதான் கல் ஆலமரம்ன்றது. அதுக்கீழே ஒளி வடிவத்தில் தட்சிணாமூர்த்தியும் அவரை சுற்றி எல்லா ரிஷிகளும் சித்தர்களும் இருக்கக்கூடிய நிலை இருந்தது ஒரு காலத்தில். ரமணர் கூட அந்த இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணார். ஒரு நாள் மலை மேலே 7 ஜோனன்னு ஒரு இடத்துக்கு போனார். போன உடனே ஒரு பெரிய ஆலை இலையை பார்த்த உடனே இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பக்கத்தில் இருந்த புதர்லேருந்து ராட்சச வண்டுகள்லாம் அவரை கடித்து உடம்பெல்லாம் அப்படியே சைனாக்கார மாதிரி வீங்கி போகுது. சரி, நமக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு அவர் கீழே அவர்கிட்ட குஞ்சுசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்ககிட்ட சொல்கிறார், இந்த இடத்த நான் பார்த்துட்டேன், ஆனால் நமக்கு உத்தரவு இல்லை அப்படின்றார். அவங்க தங்களை அறிவாளிங்கன்னு நினச்சின்னு மறுநாள் கட்டு சாதம் கட்டிக்கிதான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே ஒரு ஆள் 2 கையும் முன்னால் வச்சு நாயாட்டம் குறைக்க ஆரம்பிச்சிடுறான். இன்னொருத்தன் ஐயோ ரமணா கண்ணு தெரியலேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஒரு விறகு வெட்டி மாதிரி ஒரு ஆள் ஒரு குச்சி கொடுத்து அந்த 7 ஜோனையும் இப்படி அந்த குச்சி வச்சு தாண்டுங்க அப்படின்னு அவங்களை ஏற்ப பண்ணி இனிமேல் இங்கெல்லாம் வராதிங்க போங்கன்ட்டாலும். இது நிஜமாகவே நடந்திருக்கு திருவண்ணாமலையில். அதனால் அந்த இடம் இருக்கிறதும் உண்மை தான், அங்கே ஜோதி ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறதும் உண்மை தான், நம்புகிறவங்களுக்கு அவர் அந்த ஞானத்தை கொடுக்கறதும் உண்மை தான். பெரிய நிலைகளில் தான் இருக்குது திருவண்ணாமலை. இப்போ நீ எந்த அளவுக்கு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ அந்த தாமரை மலரோட தண்டு போகும். அந்த மாதிரி நீ எவ்வளோ வாழ்க்கையில் ஞானத்தை இல்லை உயரணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ உயரங்களை உன்னால் தொட முடியும். ஆனால் அதுக்கு ப்ரீ ரெக்விசிட் என்னென்னா நீ வெறும் ஞானத்தை தான் தேடணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ காசு பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த கலியுகத்தில் மலையெல்லாம் சுற்றுறாங்க. நீ திருவண்ணாமலையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் மலையை சுற்றின்னு இருப்பாங்க. நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு பிஸி எல்லோரும். நாங்கள்லாம் மலை சுற்றின காலம் ஒன்றுக்குது. அப்போல்லாம் நான் தனியாகவே மலை சுற்றிருக்கேன். பௌர்ணமிக்கு தான் கொஞ்சம் பேர் சுற்றுவாங்க, மற்ற நாளில் தனியாக நான் மலை சுற்றியிருக்கேன். காலையில் சாயந்தரம் 2 வேளைலாம் கூட சுற்றியிருக்கேன். இப்போ திருவண்ணாமலையில் பவர் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த ஞானத்தை மாத்திரம் தேடணுங்கிற எண்ணம் இருக்கணும். ரெண்டாவது, நமக்கும் அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இதுக்கு முன்பிறவிகளில் அந்த இடத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது.
ஒரு சாமியார் ஒருத்தர் திருவண்ணாமலையில் டெய்லி மத்தியானம் ஒரு இட்லி சாப்பிடுவார், மலையை டெய்லி சுற்றுவார். விழுப்புரத்துக்கிட்ட இருக்கார் அவர். இங்கே வந்திருந்தார். இங்கே வந்தபோது அவர் சொன்னார், அதில் 10-15 வரி மாத்திரம் படி. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போகிறதில்ல. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்துரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமி குட்டி. எல்லோரையும் கரையேற்றிட்ட நீயும் கரையேறணும். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட. ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க. உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க. படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை சாமி குட்டி. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசினதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நிலை. கர்மவினை அப்படின்னா உன்னோடதான் என்ன, வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில் உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 ஆயுள், 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த இடத்துல வந்து அதே எனர்ஜியை வச்சுருக்கோம். திருவண்ணாமலையில் நீ போய் 5 லட்சம் பேர் கூட முட்டி மோதி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக சுற்றுறது இந்த இடத்துல அதே தான் வச்சுருக்கோம். அதே எனர்ஜி இங்கே வச்சுருக்கோம். அதனால் நீ இப்போ திருவண்ணாமலையில் தான் இருக்க. அதை விட அழகாக உட்காந்து சாமி கும்பிட்டுருக்க, டான்ஸ் பார்த்த, பிரசாதம் சாப்பிட்ட, சாமியை அழகாக பார்த்துன்னு இருக்க. இவ்வளோ தான். கடவுள் என்பது ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்காருன்னா உன்ன மாதிரி அது முன்சாமி நாயக்கர் 7 நார்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டுன்னு அட்ரஸ். அது எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் அவர் அண்ணாமலையார், எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் அவர் சிவன், எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் அவர் வெங்கடாயிருப்பது. அதனால் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே தான். நீ நம்பிட்டேன்னா நாராயணன் உனக்குள்ளே நம்பணும்.
சாமி இருக்கார், நான் கும்பிட்டா நான் பேசினா எல்லாம் அவருக்கு தெரியும். வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் என்ன தகத்தான். யாரெல்லாம் அவனை நினைச்சு கும்பிட்றாங்களோ அந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் கூடயே இருக்கான் நான் சாமி கூட. அடியார்கள் கூட சாமி இருப்பானா, எப்பயுமே இருப்பானா. அதனால் ஸோ நோ நீட் டு அங்கே போய் இங்கே போய் ஓடி தண்டை செலவு பண்ணிட்டு டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் 2 நாளைக்கு வேறு வேலை செய்யாமல் நீ போய் சுற்றிட்டு வந்தாக்க டயர்டாகாதியாக இருப்பேன். அப்புறம் 2 நாளைக்கு வேலை கிடும். அது ஒரு லெஷர்லியாக சாமி கும்பிடு. ஆனால் கும்பிடுற நேரத்தில் கான்சன்ட்ரேட்டடாக கும்பிடு. சும்மா ஏதோ பறக்க பார்க்குற மாதிரி திருவிழா கூட்டத்துக்கு போகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சாமி கும்பிட்றதுக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, அப்போ சாமி கும்பிட வேண்டியது தானே இல்லையா? வி ஹவ் கிரியேட்டட் தட் ஆம்பியன்ஸ், வி ஹவ் கிரியேட்டட் தட் அட்மாஸ்பியர். ஸோ எல்லாம் சுத்தமாக தானே இருக்குது. ஒரு கோயில்னால் ஒரு மாதிரி மூச்சு திணறிட்டு காற்றுக்கு வசதி இல்லாத அப்படிலாம் இருக்கும். இடம் சுத்தமாக வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். வள்ளல் பெருமானார் சொல்கிறார், அருளாளர் வருகின்ற நேரம் இது 1000 மணி விளக்கு ஏற்றுங்களேன்னுங்கிறார். சாமி வரப்போகிறாரு, அதனால் 1000கணக்கில் விளக்கு ஏற்றுங்கன்னு நம்ம ஏற்றிருக்கோமா இல்லையா? அடுத்தது என்ன சொல்கிறாரு, சாமி வந்து அந்த ஜோதியில் நிற்க போகிறாரு. அப்போ நீங்கள் எண்ணெயிலெல்லாம் ஊற்றுனீங்கன்னா ஒரு உடம்புக்கு ஆகாது, அதனால் பசுனையால் ஏற்றுங்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்லாமே பெரியவங்க சொன்னது தான். தீபம் மங்கள ஜோதி நமோ நமன்னா தீபம் மங்களத்தை தரக்கூடிய ஒரு நிலை. அது அசத்தோமா சத்கமயன்னா ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத் மார்ச்சுன்னு அர்த்தம். அதனால் இங்கே எல்லாமே ஒரு முறைப்படி நாம் செய்கிறோம், அல்ட்டிக்காமல் செய்கிறோம். இப்போ இந்த விளக்கெல்லாம் யார் ஏற்றுனாங்க? நீங்கள் தான் ஏற்றுனீங்க இல்லையா? எவ்வளோ பேர் ஏற்றுறீங்க நீங்கள்? அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் ஏற்றிருப்பாங்க விளக்க. அவங்களுக்கெல்லாம் புண்ணியம் தானே. நீ காலெலாம் செலவு பண்ண தேவையில்லை. அவங்களும் உனக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க, திரி கொடுக்குறாங்க, இந்த விளக்கு என்ன அகில் கொடுக்குறாங்க. எல்லாம் ஜெகஜோதியை தானே ஏற்றுறீங்க நீங்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு புண்ணியந்தான், எல்லாமே புண்ணியந்தான். ஸோ வி ஆர் கிவிங் ஆன்மீகம் இன் ஏ வெரி பேலட்டபிள் திங். ஒரு சாதாரணமாக ஜனங்களுக்கு அலட்டிக்காமல் சாமி அடைகிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பெரிய அளவுக்கு லெக்சரெல்லாம் கொடுக்காம அமைதியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் யூ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நீ சாமி கும்பிட்டா போகிறோம், இதெல்லாம் தானாகவே நடக்கும். அண்டு இந்த இடம் எல்லாத்தையும் வச்சுருக்கு. இந்த ராமராஜ்யம் என்பது எல்லா விதமான காங்க்ளோமரேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு இடம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு இடம் இது. அதனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க. அது இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணு. போகிற வழிக்கு புண்ணியம் சேர்த்துன்னு போயினே இரு. ஒரு நாளைக்கு டாட்டா. கேள்வி வல்லாள மகாராஜனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று அண்ணாமலையாரே தான் அவரது மகன் என்ற நிலையில் திதி கொடுக்கிறார் என்றால் வல்லாள மகாராஜன் மீது ஈசனுக்கு முழு ஈடுபாடு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபத்தை பர்வத மகாராஜாவின் வம்சத்தில் வந்தவர்கள் இன்றளவும் ஏற்றுவது ஏன்? ஈசனே திதி கொடுக்கிறார் என்றால் அவருக்கும் கர்மா இருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பட்டினத்தாருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் சிவன்கிட்ட வேண்டுற போது சிவன் நானே உனக்கு பையனாக வந்து பிறக்கிறேங்கிறாரு. ஆதிசங்கரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க போய் வடக்கத்திநாதர் கோயில் திருச்சூரில் வேண்டுறாங்க, குழந்தை இல்லை, 48 நாள் விரதம் இருந்து. அப்போ வடக்கத்திநாதர் சொல்கிறார், நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லி. யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு புண்ணியம் இருக்குது, ஆனால் இந்த ஜென்மத்தில் குழந்தை பேருக்கான கர்மா இல்லை. இந்த குழந்தையெல்லாம் பெரிய விஷயம் நினைக்கிறதில்ல, இதெல்லாம் கர்மா. நீ நிஜமாக சொல்கிறேன், இந்த குழந்தை பேத்துக்கிறது, கல்யாணம், பொண்டாட்டி, பிள்ளைக்குட்டி, இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் இதிலெல்லாம் மாட்டிக்கின்னு தான் அடுத்தடிக்கு போகாமல் தப்பிக்க தெரியாமல் உட்காந்து இருக்கீங்க. அதனால் யாருக்கு கர்மா பாக்கி இருக்கோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த வந்திருக்கிற ஆத்மா உனக்கு பாக்கி இருந்தால் அது பொறுப்பான பையனாவோ பொண்ணாக இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கும். நீ அதுக்கு பாக்கி வச்சுருந்தா அவன் உன்னை மிரட்டியே ஜாலியாக போய்ப்பான், அவன் உருப்படவே மாட்டான், உனக்கும் ஒன்றும் செய்யவே மாட்டான். இதுதான் வாழ்க்கை. அதனால் நீ இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்க தேவையில்லை. இவ்வளோ பெரிய மகான்கள், இப்போ நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி அந்த நிலை வர்றாங்கன்னா அவங்களுக்கு பாக்கியம். அந்த அப்பா அம்மா ஆரியாம்பிகைக்கும் இவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க வந்து சிவனை கேட்குற போது நானே பிறக்கிறேங்கிறாரு, வடக்கத்திநாதர் வந்து பிறக்கிறாரு. பட்டினத்தார் கேட்குற போது நானே வந்து பிறக்கிறேங்கிறாரு.
வல்லாள தேவராஜன் இருக்கான் இல்லையா, அவன் குழந்தை இல்லைன்னொடனே நானே வந்து பிறக்கிறேங்கிறார். அவர் பிள்ளையா வந்து பிறந்ததுனாலேயே அவர் செய்ய வேண்டிய கர்மா இருக்கு இல்லையா, அப்பனுக்கு தேவசம் பண்ணுறது அப்படின்றது. அதுக்காக இன்றைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் போய் தன்னுடைய வல்லாள தேவராஜனுக்காக செய்கிறார். சரி, இது வெறும் வல்லாள தேவராஜன் ஏதோ வேணா அவனுக்கு குழந்தைய பிறந்துச்சின்னு இல்லைல்ல, அவன் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கான். நீங்கள் அடியண்ணாமலையில் பார்க்குறது தான் ஒரிஜினல் கோயில். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்குற பெரிய கோயில் இருக்குது இல்லையா, எத்தனை ஏக்கரால் இருக்குது, அது வல்லாள தேவராஜன் கட்டினது, எல்லாமே அவன் கட்டினது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடுப்பினை இருக்கும். அந்த குடுப்பினையினால் கடவுள் கூட அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் தீர்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கான், அதுவும் ஒரு கடன் தானே, கடவுள் கூட அதை தீர்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் கொடுக்குறாரு. சில மக்களுக்கும் சொல்கிறார், நானே பார் செய்கிறேன், அதனால் நீங்களும் உங்கள் பெரியவங்களெல்லாம் மதிங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் எல்லாமே வந்து கர்மா தான், இல்லாதது வராது, இல்லாதது வராது. அண்டு ஒட்டுறது தான் ஒட்டும், ஒட்டாதது ஒட்டாது. அதுக்கு வெள்ளரி பழம் மோட்சம்னு ஒன்று இருக்குது. ஒரு வெள்ளரி பழம் காம்பாக இருந்த ஒன்று கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இப்போ எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. 21 வயசில் பையன், 22 வயசில் பொண்ணு. 48வது வயசில் நான் சாமி ஆகணும்னு எனக்கு ஜாதகத்தில் இருக்குது. 48வது வயதில் சட்டையை காட்டுவார்னு இருந்தது. அவ்வளோதான். என் பையன் பொண்ணு எல்லாம் போனாங்க, அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. நான் வந்து அப்போருந்து இன்றைக்கி வரைக்கும் தனியாக தானே உட்காந்துன்னு இருக்கேன். இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு 4 நாள் வெளியூருக்கு போனாவே பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. நான் எவ்வளோ 1996 விட்டது தான். 28 வருஷமாச்சு நான் பாட்டிக்கு இங்கே இருக்குது. நான் அமெரிக்கா 30 தடவை போயிருக்கேன். என் ஒய்ஃபு பசங்களெல்லாம் பார்க்குற பழக்கம் கூட கிடையவே கிடையாது. தானாக விட்டுரும். அது எது விடணுமோ அது தானாக விட்டுரும். அதனால் நீ எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. இந்த உலகத்தில் நீ பார்க்குற உறவும் நிஜம் இல்லை, துறவும் நிஜம் இல்லை, என்ன ஹஸ்பண்டும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, எதுவும் கிடையாது. இதெல்லாம் 2 ஆத்மாக்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தால் ஏதோ ஒரு உறவில் வந்து சேரும். அந்த உறவு ஒவ்வொரு பிறவிலையும் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்தேன் நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி நம்ம எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். அதனால் ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்தனும், எத்தனை தாய்மார்கள்கிட்ட நான் பாலை குடிச்சனோ, அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரம் ரொம்பிடும் அப்படின்றார். அவ்வளோ பிறவி இருக்குதான். 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு பிறப்பு, 7 கடலில் இருக்கிற மணல் அளவுக்கு பிறப்பு இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு. இன்னொரு இடத்துல தேவாரம் சொல்கிறது, பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை அப்படிங்கிறார். நான் பிறக்காத ஊரும் கிடையாது, சாகாத ஊரும் கிடையாது, எனவே எனக்கு பிறவா வரம் வேண்டும் அப்படிங்கிறார். காரைக்கால் அம்மையார் மாதிரி இருக்க மகான்கள் எல்லாரும் என்ன கேட்குறாங்க கடவுள்கிட்ட போயிட்டு, அறவா எனக்கு வந்து சாகாது இருக்கிற வரத்தை கொடு, ஒருவேளை பிறப்பு இருக்குன்னு சொன்னாக்கா ஒன்றை மறக்காது இருக்கிற வரத்தை கொடு, அண்ட் உன் காலடியில் ஏதோ ஒரு தூசாவாவது இருக்கக்கூடிய நிலையில் என்னை நீ வெய்யுங்கிறது. இதுதான் அவங்களுடைய பிரேயராக இருந்திருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களதெல்லாம் இதே தான். நீ அடிக்கீழ் அமர்ந்து புகழ்ந்தேன். என்ன மாதிரி அடியாது, புகழக்கொன்றில்லா அடிக்கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனே, அந்த மெய்மை சொல்ல முடியாது. சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உள்ளனாகவே இல்லாதது என். வாடுற காலத்தில் யார் கடவுளுடைய காலை பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்க மரணமானால் கடவுள் வேக்கன்சி போட்டு காத்துன்னு இருப்பாராம். மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான், அங்கே உனக்காக அவர் வெயிட் பண்ணியிருக்கிறான். ஒருத்தன் நம்ம பையன் நம்மக்கிட்ட, நம்ம பொண்ணு நம்மக்கிட்டங்கிற மாதிரி. அதனால் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. வடநகீதி சொல்கிற மாதிரி, கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரையன் திசைவாய். நான் ஒன்றை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. கருதா நான் நினைக்கிறது, மறவா மறந்து போகிறது. அந்த மாதிரி நான் ஒரு டிசிப்ளினில் வாழணும், எப்பயும் ஒன்று நினைக்கணும். கருதா மறவா நெறிக்கானம் உன் இருத்தாள் வனஜம். அப்போ என்ன பண்ணணும், விடுவாய் விடுவாய் வினையாகுமே. நான் வாழ்கிறேன், நான் ஏதோ கிழிக்கிறேன், நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தானம் பண்ணுறேன், நான் தர்மம் பண்ணுறேன்ற எண்ணத்தெல்லாம் கூட விடு. விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. ஏதோ ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது, எது பாக்கியோ அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி தானம் பண்ணுறது பாக்கி இருந்தாக்கா தானம் பண்ணுவேன், பாக்கி இல்லைன்னா பண்ண மாட்டேன். அது உள்ள வசதி கூட உனக்கு இருக்கவே இருக்காது. இன்யாருக்கிட்டே நீ தானம் வாங்கின்னு உட்காந்துருப்பேன், ஏன்னா அவன் தான் உனக்கு பாக்கி. அதனால் விடுவாய் விடுவாய் வினையாவே, நான் செய்கிறேங்க நினைத்து விடு. அதுக்கப்புறம் நான் அந்த எண்ணத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் வடிவேல் இருந்தால் நினைவான். எப்பயும் அந்த முருகனுடைய அந்த கால்களை நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கு. ஓ ரொம்ப சிம்பிள் இது.
மறந்தாலென்றோ நினைப்பதற்கு, நினைத்தாலென்றோ மறப்பதற்கு. நான் மறந்துட்டேன்னா நினைக்கணும், நினைக்கிறேன்னா மறந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ கருதா மறவான்னா நான் மறக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லைன்னு அர்த்தம். ஓ தைலத்தாருன்னும் ஒரு நெய்யே இல்லை எண்ணெய் நீ கொட்டுற போது அது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி விழுந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி கடவுளை நினைவு எப்போ பாரு இருக்கிற மாதிரி நீ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிக்கோ. உனக்கு நீயே எப்போ பாரு உணவு பருகு நீ தின்னு சாப்பிட்டாக்கா குளிச்சாக்கா நடந்தாக்கா எல்லா நேரத்துலையும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கோ. அப்போ நீ தாடியும் வளர்க்க தேவையில்லை, குகையில் போய் உட்கார தேவையில்லை, கரடிக்கு போட்டியாக வந்து காம்பீட் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. காலையிலேருந்து ராத்திரி நீ தூங்குற வரைக்கும் உனக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ, இப்போ நீ எதையெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் வந்து நீ கடவுளை நினச்சிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இரு. நீ குளிக்கிறியா அபிஷேகம்னு சொல்லி குளி, நீ இட்லி சாப்பிட்றியா முருகா சாப்பிடுப்பா ஒன்று தான் நாஷ்டான்னு சொல்லு. நிஜம் நீ ரோட்டில் போயின்னுக்கிறியா, யாருன்னா ஒரு பிச்சைக்காரன் ஏழையை பார்த்தியா முருகன் இந்த வேஷம் கட்டின்னு உட்காந்துக்கிறாருன்னு அவனுக்கு ஒரு 4 நாள் போடு, இல்லை 2 புற பிஸ்கெட் டீ வாங்கி கொடு. ஆஃபீஸர் நீ போகிற எவனோ ஒருத்தன் எதிரில் டை கட்டிக்கின்னு ப்ரீஃப் கேஸ் தூக்கின்னு நைஸ் டு மீட் யூன்னு வரான்னு வை, முருகர் இந்த வேஷம் கட்டின்னு வந்துக்கிறாரு, நான் ஃப்ராடு பண்ணாத ஒழுங்காக வியாபாரம் பண்ணுவேன்னு நினச்சிக்கோ. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடவுளோட குடும்பம் நடத்தி யாரை பார்த்தா அது கடவுளுடைய ஒரு வடிவம்னு நீ நினச்சிக்கணும். இல்லை ஏதோ ஒரு சினிமா ரஜினிகாந்த் இது வந்துச்சு, அதில் குஷ்பு இருக்கா இல்லையா, பாஷா அண்ணாமலையா, அதில் குஷ்பு வந்து திடீர்னு டிராஃபிக் கான்ஸ்டேபிளை பார்த்தா அங்கே வந்து ரஜினிகாந்த் கான்ஸ்டேபிளாக இருப்பார். பாஷா தான் நான் இப்போ தான் குழப்பினேன், அவருக்கு ஃபெயில் பண்ணி போடுங்க. ஸோ யாரை பார்த்தா அதெல்லாம் ரஜினிகாந்த், கான்ஸ்டேபிளை பார்த்தா யாரை பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி தெரியும். அந்த மாதிரி உனக்கு யாரை பார்த்தாக்கா உனக்கு பிடிச்ச முருகனாட்டம் தெரியணும், உனக்கு பிடிச்ச சிவனாட்டம் தெரியணும், பெருமாட்டம் தெரியணும். அப்படி நீ ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா உனக்கு ப்ராப்ளமே வராது. அதனால் இது ட்ரைனிங்கில் வர்ற விஷயந்தான். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும், யாராவது உன்னை எதிர்க்கிறான்னு வச்சுக்கோ, உனக்கு கெட்டது பண்ணுறான்னு நினச்சிக்கோ, நீ நினச்சிக்கோ கிருஷ்ணனுக்கு எதிராக சண்டை போட்ட சிசுபாலன் திருப்பியும் பிறந்துக்கிறான்னு நினச்சிக்கோ, துரியோதனன் திருப்பி பிறந்துக்கிறான்னு நினச்சிக்கோ, ராவணேஸ்வரன் திருப்பி வந்திருக்கான்னு நினச்சிக்கோ. இல்லை அவனையே நீ விரோதியாக நினைக்கிற, அதுவும் பாக்கி இருக்குது, அவ்வளோதான். அந்த அந்த அவனும் பிறந்தானே அவன் உலகத்தில், அவன் யார் பெருமாள் கிட்ட கூர்க்கா தானே அவங்க 2 பேரும், அவங்க தானே சிசுபாலன் தந்தவாக்குறன் ராவணேஸ்வரன் கும்பகர்ணன், அவங்களே தான் சாமிக்கிட்ட இந்த கேட் கீப்பர் வானுங்க. ஸோ பூமியில் வந்து பறக்கிறானுங்க போகிறானுங்க. அதனால் நீ யாரை பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலையும் எளிமையாக இருந்தாலும் அதுதான். ஒரு குடும்பத்தில் மனைவி இருக்கா மகன் இருக்கான், அவங்க உங்கள்கிட்ட அன்பாக இருந்தாங்கன்னாக்கா போன ஜென்மத்தில் நீ அவங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கன்னு அர்த்தம். அவங்க நீ என்ன தான் மாஞ்சி அவனுக்கு கேர் பண்ணாலையும் கூட அவங்க ஒன்று சிறுமுஞ்சியாகிறாங்க, ஒன்று இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா நீ அவங்களுக்கு என்ன கொடுத்தியோ அதுதான் திரும்பி வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லது கெட்டது 2 இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை. நீ எதை விதைக்கிறியோ அதுதான். நீ அன்பு கொடுத்துருந்தா அன்பு வரும், வெறுப்பு கொடுத்துருந்தா வெறுப்பு வரும். இவ்வளோ தான் வாழ்க்கை. யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் நல்லவங்கெல்லாம் இல்லை. ஒரு ராஜா குதிரை மேலே டெய்லி போயின்னே இருப்பான் பல்லக்கில் எல்லாம். எல்லா ஜனங்களும் 2 பக்கம் நின்று அவனை கும்பிடுவாங்க, அப்படிலாம் கையாட்டுவாங்க. இவனும் கையாட்டு போயின்னு இருந்தான். ஒரு நாள் கூட்டத்தில் நின்றுக்கிற ஒரு விறகு மண்டிக்காரனை பார்த்தான். பார்த்த உடனே அவனை வெட்டணும் போல இருந்துச்சு ராஜாவுக்கு. அரண்மனைக்கு போய் ராஜகுருவே அவன் விறகு மண்டிக்காரன் ஆஃப்டரால், அவனை பார்த்து அவனை வெட்டணும்னு எனக்கேன்னு தோணுது, நான் இந்த நாட்டுக்கே ராஜா அப்படின்னு. அப்போ குரு சொல்கிறார், ஒரு 3 நாளைக்கு அந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னு. 3 நாள் கழிச்சு இன்றைக்கி போன்றாரு. அதே விறகு மண்டிக்காரன் இப்படின்றான், இவரும் இப்படின்றாரு. குருக்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னங்க 3 நாளில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் விறகு மண்டி டிம்பர் கடை வச்சுருக்கான், அவங்ககிட்ட 2 லாரி சந்தன கட்டை இருந்துச்சு, இந்த ராஜா செத்து விட்டான்னா நல்லாயிருக்கும், இந்த 2 லோடு சந்தன கட்டையும் அவன் எரிக்கிறதுக்கு வாங்குவாங்கன்னு நினச்சான். அவன் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு நினச்சதுனால உனக்கு அவனை பார்த்தா வெட்டணும் போல இருந்துச்சு. நான் வந்து அந்த சந்தன கட்டெல்லாம் வாங்கி குடோனில் அடிக்கிட்டேன். அவன் உன்னை பார்த்த உடனே 3ஆவது நாள் ராஜாவால் அவன் சூப்பராக வியாபாரம் ஆச்சுன்னு சந்தோஷமாக நினச்சான். அவனை பார்த்தா அவனுக்கு சந்தோஷமாக. இந்த எண்ணங்கள் கூட இப்படி தான், இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை. என்ன பாக்கி அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் லவ் ஹேட்டு இதெல்லாம் கூட வருது. இது எல்லாமே அதனுடைய போக்கில் நடக்கிற எமோஷ்னல் அப்பீவல்ஸு. உலகத்தில் எவனும் நல்லவன் இல்லை, எவனும் கெட்டவன் இல்லை, யாரும் உனக்கு வேண்டியவன் இல்லை, யாரும் உனக்கு வேண்டாதவனு இல்லை. இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தன் தான் நிஜம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால்
மனக்கவலை மாற்றல் அரிது. வேண்டியவங்க வேண்டாதவங்க ரெண்டும் இல்லாத ஒருத்தருக்கான்னா அவன் கடவுள் தான். அவன் எத்தனை ஜென்மம் ஆனாலும் இன்னும் கைவிட மாட்டான். மற்றபடி நீ பார்க்குற உறவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு காமர்ஸ் இருக்காது. உனக்கு வேண்டிய மாதிரி அவங்கெல்லாம் இருந்தால் நல்லவங்கன்ற, உனக்கு வேண்டிய மாதிரி இல்லைன்னா அவங்கள கெட்டவங்கன்ற. வியாபாரம் தானே அது நிஜம் கிடையாது. அதனால் நீ கடவுளை மாத்திரம் எடுத்துக்கோ. ஆனால் உன் டியூட்டி செய். குடும்பத்தில் உனக்கு என்ன இருக்குது செய், வியாபாரத்தில் உனக்கு என்ன கடமையோ அதை செய். ஆனால் எப்படி தயிர் குடத்தை வச்சுன்னு ஒருத்தி போகிற போது கையாட்டிக்கினே தான் போவா. தயிர அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் கூட்டத்தில் கரெக்டாக வந்து நிற்பான். அந்த மாதிரி எண்ணத்தை கடவுள்கிட்ட வச்சிரு. இந்த உலகத்தில் என்ன பண்ணமோ பண்ணிக்கிட்டே இரு. எதுவுமே நீ மாற்ற தேவையில்லை. நீ சாட்சியம் மட்டுமே. மனிதா சமரஷ்ணனில் பாட்டுக்குது, தெய்வம் நடத்துகின்ற தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது, தேவருமறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குதே சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல். சிவசங்கரர்கிது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல். தெய்வம் நடத்துகின்ற நாடகம். எல்லாமே டிவைன் ட்ராமா. ஏதோ ஒரு பழைய கனெக்ஷன் உனக்கு இருக்கிறதுனால இந்த கேளம்பாக்கம் ராமராஜ்யத்துக்கு வர முடியுது. எனக்கும் உனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. நீ இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஆமென்றுரைக்கல் ஆமேயாம், அலதென்றுரைக்கல் அலதேயாம். அவ்வளோதான். நீ இருக்குன்னு நம்பினா இருக்குது, இல்லைன்னு நினச்சானா இல்லை. அவ்வளோதான். ஆஸ்திகமும் இல்லை, நாஸ்திகமும் இல்லை. எல்லாம் உன்னுடைய எண்ணங்கள். உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சு. யார்? வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்துமேயானும். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவன், திருப்பதி மலை மேலே நிற்கிறவன், எல்லாரும் வெங்கடத்துமேயானும் வெள்ளத்தில் உள்ளானும் உளன் இருக்கான். எங்கே? உள்ளுவார் உள்ளத்து உளன். நீ தான் நினைக்கிற, நீ தான் அந்த சாமியை. நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம், யோகி ஹிருத் பத்மம் ஆசினே. அது பூரா உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நீ 9 இடத்துக்கு அலைஞ்சி ஒன்றும் நடக்க போகிறதில்ல இல்லையா? நிறைய பேர் இதெல்லாம் ஒரு மித்தில் இருக்காங்க. நான் ஒன்றும் வேணான்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அது வேஸ்ட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின், வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அங்கே போகிறது இங்கே போகிறது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. இந்த யானைக்குது இல்லை, அது ஒரு வெள்ளாம்பழத்தை சாப்பிட்டாக்கா உள்ளக்கிறது அப்படியே சக் பண்ணிட்டு வெறும் வெள்ளாம்பழம் தான் வெளியே வந்து விடும். ஒரு பக்தன் அப்படி இருக்கணும், கெட்டியாக பிடிச்சிடணும். தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்றென்றிரு. யானை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் அப்படின்னு. அதுதான் பக்தியில் ஆன்மீகத்தில் வரக்கூடிய. அதை விட்டுட்டு இந்த ஆடு இல்லை, அது என்ன பண்ணும்? இந்த கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் 10 செடியில் கொஞ்சம் தின்னு உட்காந்துன்னு இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இன்னோசன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அறியாமையினால் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே ரோடு ஒருத்தர் ஒரு பிள்ளையார் இருக்கும், அதை கும்பிடுவாங்க. அப்படியே வர்றதில் பாச்சாத்தி, அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர், அப்புறம் மருந்தீஸ்வரர். எங்கிட்ட ஒரு அம்மா இருந்தாங்க அந்த மாதிரி நல்லவங்கண்ணா. அவங்க சாயந்தரம் 3-4 மணிக்கு கிளம்பிட்டாங்கன்னா ராத்திரி 1 மணிக்கு திருப்பியும் திருவத்தூர் வீட்டுக்கு போயிடுவாங்க, டோல்கேட்கிட்ட. இதே தான் அவங்களுக்கு வேலை. கோயிலுக்கு வருவாங்க, ராத்திரி இங்கே வருவாங்க, இங்கேருந்து திருப்பியும் திருவத்தூருக்கும் போயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன வரப்போகுது? ஒரு ஆசைக்கு ஒரு தடவை போய் பார்த்துக்கோ. ஸோ ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு நீ ஸ்டாம்ப் சைஸு, கேபினெட் சைஸு, எத்தனை பிரிண்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். நீ எந்த கோயிலில் இருக்கிற முருகனையோ பெருமாளையோ சிவனையோ அம்பாலையோ பார்க்குறேன்னா ஒரு தடவை பார்த்து மைண்டில் வாங்கு. அதுக்கப்புறம் உட்காந்த இடத்துல இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கியோ அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே சாமியை அப்படியே மைண்டில் கொண்டு வா. அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி, சாமியை சுற்றுற மாதிரி, உங்களுடைய தேங்காய் பழம் வச்சு மாரி இப்படி கும்பிடு. இதுக்காக தண்ட செலவு பண்ணின்னு இப்போது பணம் கொடுத்து போய் வச்சுன்னுக்கிறவங்க ரொம்ப கம்மி. மற்றவங்கெல்லாம் கைக்கும் வாய்க்கும் பட்ஜெட்டில் தான் வாழ்கிறாங்க. நீ இன்றைக்கி உள்ள விலைவாசிக்கு ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணுன்னா கூட ஒரு 400லேருந்து 600 ரூபா ஆகும். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நீ வரணுன்னா கூட 400லேருந்து 600 ரூபா ஆகும். எதுக்காக தண்ட செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் ஆயிடுச்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜோசியம், அதுக்கு ஒரு பரிகாரம்லாம் தேடி அலைஞ்சின்னுக்கிற. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க.
கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியுமா பதில்? அதே தான். அதே கொஞ்சம் வாய்ஸ் மாற்று, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு சொல்லி தீர்ந்து போச்சு. எல்லாத்தையும் கடவுள் தான். அதனால் ஆசைக்கு ஒரு தடவை பார்த்துரு. சும்மா சும்மா போய் எல்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஜாலியாக உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஒடுங்க வேண்டியது உன்னுடைய மனசு தானே தவிர இந்த உடம்பு அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. பணத்துக்கு பணம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின். ஒரு நாள் நீ ஊர் சுற்றி வந்தேன்னாக்கா 2 நாளில் கொஞ்சம் டயர்டாகி போயிடுவேன். அப்புறம் அந்த 2 நாளில் பண்ணுற நார்மல் பூஜை கூட உனக்கு இருக்கவே இருக்காது. அதனால் இட்ஸ் எ ட்ரைனிங், இட்ஸ் எ டிசிப்ளின். கடவுள் இல்லாத இடம் இல்லவே இல்லை. அண்டு நீ எந்த கடவுளை நம்புறியோ அந்த கடவுள் நிஜம்தான். எல்லா கடவுளையும் கும்பிடணும்னு ஒன்றும் இல்லை. நீ உனக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை நீ கும்பிடலாம். உனக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வை, உனக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா உன் ஃபேமிலி டாக்டரு அவர் ரெஃபர் பண்ணுவார். நரம்பு டாக்டரு, பிரெயின் டாக்டர், காது டாக்டர், கண்ணு டாக்டர்கிட்ட எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச பேஷண்ட்டுக்குன்னு முடிஞ்சால் அவரே கூட வந்து ஆப்ரேஷன் பண்ணுறபோது பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுமாரி உனக்கு ஒரு கடவுளை பிடிச்சிக்க, நீ உன் ஃபேமிலி டாக்டர் மாரி அது. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அவர் மற்ற சாமிக்கிட்டலாம் கூட்டிட்டு. அதேமாதிரி சாமியில் பெரிய சாமி சின்ன சாமின்னு ஒன்றும் இல்லை. நீ உன் குல தேவதை இருக்குது, கிராம தேவதை இருக்குது, அதை கும்பிட்டுன்னு இருந்தால் கூட போகிறோம். இல்லை உங்கள் பெரியவங்க இறந்து போனவங்களை கும்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பித்ரு தேவதைகள்னு பேர் அவங்களுக்கு, அதுவே போகிறோம். அவங்க உனக்காக வக்கீல் வேலை செய்வாங்க. பித்ரு தேவதைகள் உங்களுக்காக வக்கீல் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன குறைன்றது. அவங்க போய் அந்த சாமிங்க கிட்டலாம் வேண்டுவாங்க, என் பேத்திக்கு குழந்தை இல்லை, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை எல்லாம் கேட்பாங்க. அதனால் நம்முடைய அஜ்ஞானம்தான் நம்ம இது அதுன்னு சொல்கிறது. அதெல்லாம் பண்ணாத. ஒரு குழி போட்ட அந்த இடத்துல விதை போடணும், அங்கேயே தண்ணி ஊற்றணும், அங்கேயே உரம் போடணும், அதை சுற்றி பாத்தி கட்டணும், வெதி கட்டணும், எல்லாம் பண்ணணும். இப்போ இருந்து ஒரு செடி வந்து அதில் பூ வரும் இல்லையா? அப்போ வேறெவர் யூ சீடட் விதைச்ச, வேறெவர் யூ சீடட் யூ ஷுட் வாட்டர் இட், ஃபெண்ட் இட், மெண்ட் இட், மென்யூர் இட், தென் த பிளாசம் வில் கம். நீ என்ன பண்ணுற? அங்கே குழி போட்ட, இங்கே விதை போடுற, இங்கே பாத்தி கட்டுற, இங்கே வந்து வேலி போடுற, எப்பவும் செடி வர்றது. அதனால் எதுவுமே பண்ணது இல்லை. அலையும் மனதை அடக்குபவனே யோக தற்பரனாம், அலையும் மனதை அடக்குபவனே யோக சிற்பரனாம். ஓ, அந்த அலையாத மனசை வச்சுக்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனா 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அதை சொல்கிறான், ஒரு குகைக்குள்ளே ஒரு விளக்கு ஏற்றி அது எப்படி அணையாமல் எரிஞ்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி நம்ம இதே குகையில் அந்த கடவுளுடைய அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அந்த மாதிரி தான் ஒரு பக்தன் கடவுளை தேடணுங்கிற மாதிரி. அதனால் நீ வந்து ஒரு ஓவர் டென்ஷனாக இருக்கிறதுனால அதை கும்பிடலாமா இதை கும்பிடலாமா, எதை தின்னா பித்தம் தெரியணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற அப்படின்னா ஒன்றும் இருக்கிறது ஒரே கடவுள். உலகத்தை பூராவும் அதே கடவுள் வேறு வேறு ஃபார்மில் ஆள்றார். ஒரே கடவுள் தான் உலகத்தில் தெரியும். தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்றென்றிரு, ஏகன் அநேகம், பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான், ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. நீ கோயிலில் போய் சாஸ்திரநாமம் சொல்கிற, சாஸ்திரநாமம்னா என்னக்கா 1008 போற்றி சொல்கிறேன்னு அர்த்தம். அதில் 1008 900 வந்து எல்லா கடவுளுக்கும் ஒன்றே தான். சுலபாய அப்படின்னா சுலபமாக அருள் பண்ணுறவன், சுசீலாய ஆனால் நல்ல குணங்கள் இருக்கிறவன், சர்வ வியாபகத்தில் இருக்கிறவன் இல்லையா? இதெல்லாம் இந்த அலங்கார பிரியா என்னமான்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உனக்கு பிரியம் அர்த்தம்ன்ட்டு எனக்கு கூட சொல்லிட்டு போய் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் கூட தான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறேன், என்னப்பா சொல்லு அலங்கார பிரியா என்னமா. கண் முன் நிற்பதும் கடவுளே, கண் முன்னிருப்பதும் கடவுளே, உன்னை காண கிடைத்ததும் திருவருளே, கண் முன்னிற்பதும் கடவுளே, என்னை படைத்ததும் திருக்கரமே, யான் ஏழ்பிறவி தொடராய் செய்தவமே, கண் முன் நிற்பதும் கடவுளே,
சொன்ன வண்ணம் செய்த பெருமானே ஜோதி ரூபன் தில்லையார் சிவனே சொன்ன வண்ணம் செய்த பெருமானே ஜோதி ரூபன் தில்லையார் சிவனே வண்ணமயில் ஏறும் ஷண்முகனே எம்மை வாழ்விக்க வந்த சிவ சங்கரனே கண்முன் நிற்பதும் கடவுளே உன்னை காண கிடைத்ததும் உன் திருவருளே கண்முன் நிற்பதும் கடவுளே. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் அத்தனை அன்பே ஆருயிரே அருள் சித்தனே ஸ்ரீ சிவசங்கர தேவனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே மூல காரணனே கால காலனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் பக்தருக்கு அபயம் தருபவனே பரமதயாளனே பரமேஸ்வரனே சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகண்டனே சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான் என்னை ஆட்டுவித்தான் அவனே அரவணைத்தான் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான் அன்பு மனத்தான் என கபயம் தந்தான் புது தெம்பு கொடுத்தான் எங்கள் தேவனிவன் தான் சங்கரன் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான் செக்க நிறத்தான் திரு செந்தில் புறத்தான் புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் பற்று வைத்தான் என் கை பற்றிவிடத்தான் எங்கள் பற்றுவிடத்தான் பதம் பற்றிட வைத்தான் சங்கரன் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம் சிவசங்கரா சர்க்குணசாகரா சிவசங்கரா ஆதிகருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் மெய்யாகி உலகில் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுணர்த்திட மெய் கொண்டு வந்தாயோ மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான
அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தானான மூர்த்தியே தாழாதுன் கீர்த்தியே பொய்யான எமையேற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். ஆசானும் இன்றி ஓராச்சாரிய பீட்டமின்றி அகில லோக ஆதியாகிறாய். ஆகாயம் பூமி எங்கும் இருள் நீக்கி ஒளியூட்டும் நீ மகாஜோதியாகிறாய். உன்னில் இல்லாததொன்று ஏழுலகில் எங்கும் இலை சங்கராணி சர்வரூபனாகிறாய். நீ சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் பலித்திடும் அருள் வாக்கு அபயங்கராணி சத்தியமூர்த்தியாகிறாய். முதலாகி முடிவாகி முக்கால நிலையாகி நீயே சாஸ்வத தத்துவமாகிறாய். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சர்க்குணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். వెంకటేశం ననాతో ననాదస్ సదా వెంకటేశం స్మరామి స్మరామి. హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద ప్రియం వెంకటేశ ప్రయచ్చ ప్రయచ్చ. శ్రీరామ రామ రామేతి రమే రామే మనోరమే సహస్రనామ తత్తుల్యం రామనామ వరాననే. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. சுரகுலமர்தனாய யோகாய யோகாதிபதயே சாந்தாய சாந்தரூபிணே சிவாய சிவநந்தனாய சஷ்டிப்ரியாய சர்வஜானஹிருதயாய ஷண்முகாய ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் சம்புகுஹரவியங்காளாய காலரூபிணே சுரராஜாய சுப்பிரமணியாய நமः. ஓம் அசதோமா சர்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாரின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு பல்வகையாலும் பவித்ரனே உன்னை பல்லாண்டு கூறுவமே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ 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 சிவசங்கர் பாலாஜிக்கு ஜெய். ஆறிரு தடன் தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் ஜெயா சிவசங்கர தேசிகனுக்கு ஜெய் ஜெயா மண்ணடி வாசனுக்கு ஜெய் ஜெயா மலையப்ப தேவனுக்கு ஜெய் ஜெயா ஏழ்மலை ஆண்டவனுக்கு ஜெய் ஜெயா கைலாசநாதனுக்கு ஜெய் ஜெயா முக்திநாதனுக்கு ஜெய் ஜெயா ஹிருதய நிவாசிக்கு ஜெய் ஜெயா ஆத்ம நிவாசிக்கு ஜெய் ஜெயா கதிர்காமன் முருகனுக்கு ஜெய் ஜெயா. ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ 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 சிவசங்கர் பாலாஜிக்கு ஜெய். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.